இது மாணவர் கனவு சேனலுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். ஒரு தாவரம், அதாவது +2 +1 தாவரவியல் மாணவர்கள், இயற்கை ஆர்வலர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த தாவரம் வந்து ஒரு மஞ்சள் கலராக பூ பூக்குதா. இது வந்து என்னென்னா பூவரசுன்னு பேர். இதுக்கு ஏன் இந்த பேர் அப்படின்னா, பூ அரசு ரெண்டும் சேர்ந்தது, பூக்களின் அரசன் அப்படின்னு சொல்லலாம். பச்சை கலரில் எலும்பிச்சை மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடியதுனால இதுக்கு வந்து பூவரசு அப்படின்னு பேர். இது வந்து ஒரு நாட்டுப்புற மரம், நம்ம தாயகம், நம்ம பூர்வீகமான தாவரம். இது கடற்கரை ஓரங்களில் அதிகமாக வளரும், ஈரமான பகுதிகளில், அதுக்கப்புறம் உப்பு மண் இதெல்லாம் வந்து தாங்கி நல்லா வளரக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரத்தோட பேர் வந்து தெஸ்பீசியா பல்பூனியா அப்படின்னு பேர். குடும்பம் வந்து மால்வேசி குடும்பத்தை சேர்ந்தது. மால்வேசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மர வகைகளில் இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து இண்டியன் டூலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பேர் இண்டியன் டூலிப். டூலிப் மலர் மாதிரி நல்லா கூம்பு வடிவில், மணி வடிவில் இந்த பூ இருக்கிறதுனால இந்தியன் டூலிப்னு பேர். அதுக்கப்புறம் போர்ஷியா ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ஷியானா என்னதுன்னா, லத்தீன் மொழியில் போர்ஷியானா பாப்புலர் ட்ரீன்னு பேர், மக்களின் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மக்கள் நெருக்கமாக இதை பயன்படுத்துறதுனால, எல்லா வகைகளுக்கும் பயன்படுத்துறதுனால போர்ஷியா ட்ரீன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் போட்டால் அழுகாது. இது தண்ணியில் போட்டால் அழுகாத மர வகையை சேர்ந்தது. அதனால் வந்து போட்டு, கட்டுமரம் இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஏற்கலப்பைகள், வண்டி மாடு, அதை நுகத்தடிகள் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த மரம் வந்து தேக்கு மரத்துக்கு ஈக்குவல். தேக்கு மரம் எப்படி வீட்டு சாமான்கள், பர்னிச்சர் இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும், அது மாதிரி ஷைனிங்கை கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு வியாபார வணிக நோக்கத்துக்காகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாத விவசாயிகள் இதை வந்து வரப்புகளில், வீட்டு ஓரங்களில் வைப்பாங்க. ஏன் இதுக்குன்னா, 2 விஷயத்துக்கு. ஒன்று, குளிர்ச்சியை தரக்கூடியது, அதிக ஆக்சிஜனை தரக்கூடியது. அதுக்கப்புறம் பசுந்தாள் உரமாக இந்த இலையை கட் பண்ணி போட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம், அது மாதிரி இருக்கக்கூடியது. இதே காயக்கல்பம் அப்படின்னு பேர். இந்த மரத்துக்கு வந்து காயக்கல்ப மரம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா, இந்த மரத்தோட இலைகளை அரைச்சி சொறி சிரங்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இதோட மஞ்சக்காமாலைக்கு மருத்துவ குணம் உள்ளது. அதுக்கப்புறம் இந்த பூவில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறம் என்ன செய்யுதுன்னா, அந்த நியூரான்கள், அல்ஸ்மேசர் அப்படின்னு டிசீஸ் இருக்குல்ல, ஞாபக சக்தி இழப்பு, இதெல்லாம் வந்து இந்த பூ வந்து நமக்கு வந்து போக்கி கொடுக்கும். அது இல்லாமல் இந்த மொட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த மொட்டெல்லாம் வந்து நம்ம சாப்பிடலாம். அதனால் இது வந்து ரொம்ப விசேஷமானது. இந்த மரப்பட்டையிலேருந்து நமக்கு வந்து சாயம் எடுக்கிறோம், மஞ்சள் நிற சாயம், டேனிங் இண்டஸ்ட்ரியில் இது ரொம்ப பயன்படுது. அதுக்கு அடுத்தது இதை வந்து வில்லேஜில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி பீப்பி செய்து ஊதுவான். நம்ம விளையாட்டுத்தனமாக இது மாதிரி செய்து ஊதுவாங்க பீப்பி செய்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மரக்கட்டை, இந்த பூவரசோட மரக்கட்டை வந்து நமக்கு தவுள் செய்யறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இசைக்கருவி தவுள் செய்யறதுக்கு பயன்படுது. இந்த மலரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் வந்து நமக்கு வந்து ஈவினிங் ஆச்சுன்னா, மலர்ந்துட்ட பிறகு இது வந்து ஊதா கலரில், ரெட் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் இது 2 வகைகளில் இனப்பெருக்கம் செய்யுது. ஒன்று வந்து இந்த தழை வழி இனப்பெருக்கம். இந்த கட்டையை வெட்டி எங்கேயாவது நட்டுட்டிங்கன்னா அது பாட்டு வந்து வளரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகைகளில் இங்கே பார்த்திங்கன்னா, இது வந்து விதை, இதுதான் காய், கருவுற்ற பிறகு காயாக இருக்குது. இந்த விதைகளும் நமக்கு வந்து செதறி என்ன செய்யும் அப்படின்னா, இனப்பெருக்கம் அடையும். இப்போ நான் காட்டுறது வந்து ஒரு விதை. ஸோ இதில் இருந்தும் நமக்கு வந்து நிறைய முளைச்சி வரும். அதனால் ரொம்ப நல்ல மரம். இதோட அள்ளி வட்டம், புள்ளி வட்டம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இவருங்க மாணவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இது பூக்காம்பு, இது வந்து பூவடி செதில். அதுக்கப்புறம் இந்த புள்ளி வட்டம் எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை கலராக இருக்குது, ஒரே கோப்பை மாதிரி இருக்குது. பெர்சிஸ்டன்ட் கேலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெர்சிஸ்டன்ட் கேலக்ஸ்னால் நிலையான புள்ளிகளை கொண்டது. அதுக்கப்புறம் அள்ளி பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 அள்ளி இதழ் இருக்குது. 5 அள்ளி இதெல்லாம் அடியில் இணைஞ்சிருக்கு, திருகு அமைப்பில் அமைஞ்சிருக்கு. ஸோ ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது அள்ளி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் புள்ளியை எடுத்து காமிக்கிறேன். புள்ளி வட்டமாக சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து உள்ளே போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த கலரில் மஞ்சள் கலராக நமக்கு வந்து இங்கே வருது. ஸோ இது வந்து என்னென்னா மகரந்தத்தாள் வட்டம்.
இந்த மகரந்த தாள்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குழாயை உருவாக்குது. இது வந்து மகரந்த குழாயின் பேர். அதுக்கடுத்து இதில் பாருங்கள், இதுதான் சூலக வட்டம். இது பெண்பால் உறுப்பு, சூழ்முடி, சூழ்தண்டு, இந்த சூலகம். இந்த சூலகத்தில் தான் விதைகள் உருவாகுது. ஸோ இது வந்து ஆண்பால் உறுப்பு மகரந்தத்தாள். இந்த குடும்பத்துக்கே உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மால்வேசி குடும்பத்தில் இந்த மகரந்த தாள்கள் எல்லாம் ஒரே கற்றையாக ஒரு குழாயில் இணைஞ்சிருக்கும். இதுதான் இந்த மால்வேசி குடும்பத்தோட மிகப்பெரிய சிறப்பு. அதுக்கடுத்தது இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதுதான் வந்து சூலகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த சூலகத்தை வெட்டி பார்த்திங்கன்னா அந்த சூல் அறைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன். இந்த சூல் அறைகள் வந்து பல சூல் அறைகள் கொண்டது. இப்போ வெட்டுறேன். வெட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூல் அறைகள் நிறைய இருக்குது. சூல்கள் அதுக்குள்ளே நிறைய இருக்குது. இந்த சூல்கள்லாம் வந்து என்னென்னா அச்சு சூல் ஒட்டு முறையில் அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ பாரு, நான் லேசாக அழுத்துறேன், இதில் இருக்கிற சூல்கள்லாம் வந்துடுச்சு வெளியில். ஸோ இந்த சூல்கள் தான் என்னவா மாறும்னா விதையாக மாறும். அப்போ பல சூல் அறைகள் கொண்டது, அப்புறம் அச்சு சூல் ஒட்டு முறையில் இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதனால் இது வந்து ஒரு இயற்கை காப்பான். நமக்கு நல்ல பல வகைகளில் பயன்படுது. சுற்றுச்சூழலை மேம்படுத்துது. நிலம் வந்து தரிசாக இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தை மேம்படுத்தணுன்னா இந்த பூவரசு மரத்தை நட்டு வச்சா போதும். உப்பு மண்ணெல்லாம் இழுத்து நல்ல மண்ணாக இது மாற்றும். தழை உரத்தை கொடுக்கும். நல்ல ஒரு மரம். பல்வேறு வீட்டு சாமான்கள் செய்யறதுக்கும் இது பயன்படுது. இதை நீங்கள் நம்ம தாயகமான இந்த மரத்தை நட்டு வளர்த்துக்கிறது மூலமாக நம்ம சுற்றுச்சூழலை பேண முடியும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.